போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 3ல் இருக்கோம். நம்ம அரபி ஊருக்கு போகிறாரு. அவரை கொண்டு போய் ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் அங்கே இறக்கி விட்டுட்டு, இது வந்து எக்கனாமிக் இந்த இடம். இதை இப்போ கிராஸ் பண்ணி நம்ம இப்போ வெளியாக போகிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி தான் ஆகுது. சஜா சொல்லிட்டு உடனே நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகிடுச்சு நம்ம. இது வந்து கார் பார்க்கிங் டெர்மினல் 1. அதுக்குள்ளே கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. இந்த மாதிரி அரபி ஊருக்கு போகக்குள்ள எப்போயாவது விடிய காலையில் நம்ம வந்து ட்ராப் பண்ணுவேன். அவர் போன காலையில் இந்த டயத்தில் தான் போவார். அவர் எப்போ போகிறேன்னு தெரியாது, வரதும் தெரியாது. நைட்டு தான் சொல்லுவார் காலைல ஏர்போர்ட்டில் விட்டுருந்து. அதே போல் ரிட்டர்ன் வரக்குள்ளே எப்போ வராரோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இறங்கின உடனே லக்கேஜ் எடுக்கிற நேரத்தில் தான் ஃபோன் அடிப்பார். நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கண்டு. முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க இங்கே. நானும் கிடையாது, எல்லா டிரைவர்ஸும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஷார்ஜா எத்திஹாட் ரோட பிடிக்க போகிறோம். நம்மளுக்கு இதை தாண்டிட்டா டிராஃபிக் இருக்காது, ரோடு கிளியராக இருக்கும். ஷார்ஜாலேருந்து துபாய் வர்றது தான் கஷ்டம் கால நேரத்தில். துபாயிலேருந்து ஷார்ஜா போகிறதே ஈஸி, அவ்வளோக்கு இப்போ டிராஃபிக் இருக்காது. கேமரா இருக்குது. காலையிலே எவ்வளோ ஃப்ளைட்டு கிடக்க பாருங்க. இது மாதிரி தான் எல்லாம் கிளம்பும். அவ்வளோ ஃப்ளைட் இருக்குது எமிரேட்ஸு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சூப்பரான ஒரு காஃபி வாங்கிட்டு அதோட நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம அந்த கடையிலேருந்து அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். போன வாட்டி இந்த இடத்துல கேமரா எடுக்கக்குள்ள தான் எனக்கு ஃபைன் வந்துச்சு. அதை நான் ஆஃப் பண்ணியிருக்கோம். எத்தனை 250. காஃபி வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் டீ வந்து நல்லா இருக்காது அவ்வளோக்கு. இங்கே காஃபிக்கு மட்டும் நான் இந்த கடைக்கு தான் வருவேன். அதான் நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. எப்போ ஏர்போர்ட் போனாலும் ரிட்டர்ன் வரக்குள்ள இங்கே காஃபி வாங்கிட்டு தான் நான் போவேன். அருமையாக இருக்குது. முடிஞ்சு இதெல்லாம் நம்ம போய் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரபி தான் இல்லை, அரபி பொண்ணுங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இருக்குது. இருந்தாலும் எனக்கு லீவும் கிடையாது. அரபி வந்து ஊருக்கு போயிட்டாருன்னா எனக்கு வந்து இங்கே லீவு கிடையாது. அரபி இங்கே இருந்தால் தான் நான் வெளியில் சுற்ற முடியும். அதனால் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா என்னென்னு தெரியல வெளியில். இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. பை.